பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முற்றிலும் ஒழிப்பதுடன் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை களையவும் சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள் மற்றும் பாகுபாடுகள் குறித்து எடுத்துரைக்கும் விதமாக விருதுநகரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்றார் பாரதி. இக்கருத்தை மையமாக வைத்து பாலின பாகுபாட்டை சமன் செய்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை வளமாக்க மத்திய அரசு தேசிய பிரச்சாரத்தை ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மூலம் கொண்டு வந்துள்ளது. இப்பிரச்சாரம் விருதுநகர் மாவட்டத்தில் முதலாக விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்றது. ஆண் பெண் சரிநிகர் சமானம் அப்படிங்கிறோம். ஆணும் பெண்ணும் எல்லா துறையிலையும் தொடர்ந்து சாதிச்சுட்டு வராங்க. ஆனாலுமே இன்னமும் சமூக மாற்றம் எல்லா லெவலையும் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், உதாரணத்துக்கு உணவு விஷயத்துலேருந்து விளையாட்டு பொருள்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள அறியாமலே நமக்குள்ளே அந்த பாகுபாடு இருந்துட்டு தான் இருக்குது. சாப்பாடாக எடுத்துக்கலாம். இப்போ மீனுனா அதில் பெரிய மீன் பையனுக்கு போகிறதும் சின்ன பீஸ் பொண்ணுக்கு போகிறதும், விளையாட்டு பொருள்னு எடுத்துட்டோன்னா பசங்களுக்கு கிரிக்கெட்டு, பேட்டு, டென்னிஸ் பால் அந்த மாதிரி கொடுக்குறதும், பொம்பளை பிள்ளைங்களுக்குனா விளையாட்டு ஜாமான், தோடு, கம்மல் இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்குறது. இது நம்மள அறியாமலே நமக்குள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது மூலியமாக நமக்குள்ள ஒரு சமுதாய நடத்தை மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் நோக்கம். முன்னதாக உதவி திட்ட அலுவலர் சித்ராதேவி தலைமையில் உணவு ஊட்டச்சத்து ஆரோக்கிய உறுதிமொழி, பாலின சமத்துவ உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பின்னர் மகளிர் சுய உதவி குழுக்கள் பங்கேற்ற பாலின வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் ஜார்ஜ் மைக்கேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் பெண் கல்வியை ஊக்குவிப்போம், பாலின பாகுபாட்டை களைவோம், எந்த வடிவில் இருந்தாலும் வன்முறை ஒரு குற்றம் என்பன உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பேரணியில் பங்கேற்றோர் ஏந்தி சென்றனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை வழியாக சென்று ராமமூர்த்தி ரோடு வழியாக மீண்டும் அலுவலகத்தை அடைந்தது. தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளால் சமுதாய நடத்தை மாற்றம் ஏற்படும் என நம்புவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.